எங்கள் வீட்டில் எல்லாரும் வீட்டில் இருந்தோம் அப்படின்னாவே அன்றைக்கி கண்டிப்பாக நான்வெஜ் தான். அதனால ஒரு 4 மணிக்கு மேலே போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் 65 தான் பண்ணியிருந்தேன். சிக்கன் 65 செய்கிறதுக்காக 400 கிராம் சிக்கன் எடுத்துட்டேன். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு அரை லெமனை புழிஞ்சு ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு சேர்த்துக்கிட்டேன். நைட்டுக்கு தனியாக மறுபடியும் எதுவும் சமைக்க முடியாது. அதனால அந்த சிக்கன் வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த சிக்கன் நைட்டு குழம்புக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக குழம்பு மட்டும் வச்சுட்டேன். சிக்கன் குழம்பு வச்சு முடிச்சோடனே அந்த சிக்கன் நான் மேக்னேட் பண்ணி வச்சிருந்து நல்லா ஊறி இருக்கும். இப்போ எடுத்து சிக்கன் 65க்கு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து கொஞ்சம் கூட மசாலா ஒட்டாமல் நல்லா வந்தது. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னாவே சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்ம எண்ணெயில் போடும்போது ஒன்று ஒன்றா போடணும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. சுட சுட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நைட் டின்னருக்கு பிளான் பண்ண மாதிரியே சிக்கன் குழம்போட சுட ரைஸ் மட்டும் வச்சு நைட் டின்னருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.